தருமபுரியோட பாலக்கோடு இருக்குல்ல, அங்க என்ன இருக்கு, ஒரு தனியார் மதுபான பார் திறக்கப்பட்டிருக்கு. இந்த பார் திறப்ப அங்க இருக்க உள்ளூர் மக்கள் எதிர்த்திருக்காங்க. சமூக ஆர்வலர்கள் பல பேரும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஒரு கட்டத்துல தாவேக்கா களத்துல இறங்குறாங்க, ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை பாத்தீங்கன்னா இந்த தாபா சிவா இருக்கார்ல, இந்த மாவட்ட செயலாளர் அந்த பகுதி சார்ந்து இவர் தான் ஃபுல்லா தலைமையேற்று கொண்டு போனாருங்க. இது வரைக்கும் சூப்பர் விஷயம், நல்ல விஷயம். ஆனா இந்த அளவுக்கு தன்னெழுச்சியா டிவிக்கே களத்துக்கு வராங்க, மக்கள் பிரச்சனை பேசுறாங்க அப்படின்னா இது நல்ல விஷயம் தான், ஒரு ஒரு பார்ட்டியும் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஆனா எந்த அளவுக்கு அமைதியா நடக்குதுன்ற முக்கியமான விஷயமே. இந்த ஆர்ப்பாட்டத்துல பல கோஷங்கள் முன்வைக்கப்படுச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா பாரை உடனே மூடுனாங்க. அப்புறம் தர்மபுரியில இதே போல 12 பார்கள் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு, எல்லா புழக்கத்துல இருந்துச்சு, எப்படி மக்கள் நிம்மதியா வாழ முடியுன்ற மாதிரிலாம் முழக்கங்களை முன் வச்சுட்டு தமிழகம் முழுக்க இது போல தனியார் பார்கள் நிறைய திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அதை நாங்க விடமாட்டோன்ற மாதிரி அப்படிலாம் கோஷங்களை எழுப்பினாங்க. ஒரு கட்டத்துல அந்த பார் நோக்கி எல்லாரும் நுழைய முற்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிவிக்கு தொண்டர்கள் இருக்காங்களே அந்த களத்துல இருந்தவங்க, போலீஸோடு சரியான வாக்குவாதம். போலீஸ் எவ்வளோ கண்ட்ரோல் பண்றாங்க, இவங்களை அடக்குற மாதிரி தெரியல. போலீஸ்க்கு எதிராக சில கட்டத்துல இந்த தாவேக்கா தொண்டர்கள் கோஷங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் அராஜகம் இது போல வார்த்தைகள் பயன்படுத்தி கோஷங்கள் முன்வைக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் வாக்குவாதம் ரொம்ப முட்டுறதுங்க. வாக்குவாதம்னா வாயிலிருந்து வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னு நினைக்காதீங்க, கடிக்கிறாட்டம் முன்னெடுக்கப்பட்ட மாதிரி மாறிடுச்சு. ஒரு போலீஸுங்க இப்படி தள்ளுறாப்புல, ஏன்பா இங்க வராதீங்க போங்க அப்படின்னு தள்ளுறாப்புல. ஒரு கட்டத்தில் இந்த போலீஸோட கை இருக்குல்ல, இந்த தெரியுது அந்த காட்சி, போலீஸோட கையை கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காருங்க அந்த டிவிக்கு தொண்டர் ஒருத்தர், அந்த களத்தில் இருந்தவர். இந்த மகேந்திரமங்கலம் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை சேர்ந்த ஏட்டு, அவர் பேர் அருள். அவர் கையை கடிக்க தான் இந்த அளவு ட்ரை பண்ணப்பட்டிருக்கு. அந்த கடிக்க பாஞ்சார்ல அந்த டிவிக்கு கேரக்டர் பேரு ஜெமினி இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த ஆர்ப்பாட்டம் நடந்தது எதுக்காக, அந்த பார் சார்ந்த செய்தி வெளியே வரும் பார்த்தா இவர் கடிக்க முன் வந்தாரும் செய்தி இருக்கு பார்த்தீங்கன்னா, அது மட்டும்தான் வெளியிடப்பட்டு இருக்கு.